ஆனால் முதல்ல ஒரு மாதிரி கை தட்டிடுறானே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு தலைவர் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது ஒரு சில பேருக்கு புரியலைண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செய்தி கிரியேட் பண்ணுறீங்கிறதே இங்கே 4 பேருக்கு புரியல. அதை தெளிவுபடுத்துறது எங்களோட ஒரு பெரிய வேலையாயிருச்சுண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கோட தீர்ப்பு நேற்று வந்திருக்கு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. நிறைய பேர் வரவேற்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் விளையாட்டு விளையாடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்களும். ஆனால் ஒரு தலைவர் உள்ளே வந்தார், இந்த அறிக்கையில் இந்த மாதிரி சில விஷயம் இருக்குது, இது இருக்குது, இது எண்டுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த கடிச்சு வைக்கிற ஹயனா குரூப் பார்த்தீங்கன்னா அவரோட அறிக்கையும் போய் கடிச்சு வைக்கிறாங்க. உங்களுக்கு அரசியல் தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் நீங்கள் இப்படி தான் அரசியல் பண்ணணும்னு பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிஎம்கே ஐடிவிங்க பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை விஜய் அண்ணா தன்னுடைய அறிக்கையில் பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த அறிக்கையை கடிச்சு வைக்கிறாங்க. ஏன் அதிமுக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை? அதிமுகங்கிற வார்த்தை பயன்படுத்தலை மட்டும்தான் தெரியுது. அந்த அறிக்கையில் விஜய் அண்ணா எவ்வளோ விஷயத்தை பேசியிருக்காரு, அதெல்லாம் ஏன் உங்களை வந்து சேரலை அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்கிறேன். எல்லா தலைவர் மாதிரி எங்கள் அண்ணனை நீ நினச்சினா எங்கள் அண்ணன் அந்த விளையாட்டு விளையாடவே மாட்டார். எங்கள் அண்ணன் தனித்து இயங்கக்கூடியவர், அதை மறுபடி நிரூபிக்கும் விதமாக மக்களுக்கானவர், பாதிக்கப்பட்டவருக்கானவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும் விதமாக தான் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை புரியலைன்னா அந்த வீடியோ முழுமையாக பார்த்து புரிஞ்சிக்காமல் விமர்சனம் வைக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான கேள்வி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணனோட அறிக்கையை விமர்சிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நான் சரியான பதிலடியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணனை புரிஞ்சுக்காதவங்க வைக்கிற வாதம் இது. அண்ணனை புரிஞ்சுக்கிட்டவன் இந்த வேலையை பார்க்க மாட்டான் அப்படிங்கிறதான் என்னுடைய யதார்த்தமான உண்மை. ஒன் பை ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த அறிக்கை எந்த காலகட்டத்தில் முதல்ல வெளியே வந்திருக்கு? இந்த பொலிட்டிக்கலாக இந்த இஷ்யூ நடக்கும்போது வெளியே வந்திருக்கா? இந்த இஷ்யூ நடந்த பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஏற்கிறோம் மறுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் வைக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. பாயிண்டா. இப்போ ரெண்டாவது, எங்கள் அண்ணன் அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கிறாங்களா? ஆமாம், ஏற்றுக்கிறாங்க. எந்த இடத்த ஏற்றுக்கிறாங்க? நீதிமன்றம் 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இழப்பீடு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. 85 லட்சம் இழப்பீடுங்கிறத எங்க அண்ணன் ஏற்கல. அதாவது அறிக்கையில கூட அந்த வார்த்தையை கொண்டு வரல. அரசாங்கத்தோட தோல்வியை மறைக்கிறதுக்கு தான் இழப்பீடு. ஸோ இங்கே இழப்பீடு கொடுத்ததுனால அந்த பிரச்சனை தீர்ந்துராது. இழப்பீடு அப்படிங்கிற வார்த்தையை எங்க அண்ணன் பயன்படுத்தல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இதை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு தாமதிக்கப்பட்ட நீதி. தாமதிக்கப்பட்ட நீதி ஈக்குவல் டு மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிற தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதை மட்டும் விமர்சிச்சுட்டு பாய் சொல்லிட்டு போராள் கிடையாது எங்க அண்ணன். இந்த தாமதிக்கப்பட்ட நீதி வரக்கூடாது அப்படின்னா அரசுக்கு தான் கோரிக்கை வைக்கணும். யாருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு. இந்த வழக்கில் மட்டும் 192 வாய்தா நடந்திருக்கு. இந்த வழக்கு மட்டும் 6 வருஷம் 3 மாசம் நடந்திருக்கு. 6 வருஷம் 3 மாசம் கழிச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவை மகளிர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கு. குற்றவாளிகள் மேல்முறையீடு போறமா இருக்கு. ஸோ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அடிப்படை நீதி கிடைக்கிறதுக்கு 6 வருஷம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. 6 வருஷம் 3 மாசம் கழிச்ச இந்த நீதியை தாமதிக்கப்பட்ட நீதின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இது தாமதிக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னபடி பாய் சொல்லிட்டு போல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இதற்கு விரைவு நீதிமன்றங்களை அமைக்கணும். தமிழ்நாடு அரசு அதை செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடந்துருச்சு. நடந்த பிறகு அந்த குற்றவாளிகளுக்கு 90 நாளுக்குள்ள நீ தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும். அதாவது 6 வருஷம் ஒரு வழக்கை விசாரிக்கிறது எங்க இருக்கு, 90 நாளுக்குள்ள ஒரு வழக்கை விசாரிக்கிறது எங்க இருக்கு? ஸோ எங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 நாளுக்குள்ள பெண்ணோட நீதியை உறுதிப்படுத்துற மாதிரி என்னுடைய கோரிக்கை தானே நான் அரசா வந்த பிறகு செயல்படுத்துவேன். அதுதான் அண்ணே மறைமுகமாக சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசே இதை செயல்படுத்துங்க, எந்த விதமான பிரச்சனை இல்லை, 90 நாளுக்குள்ள தீர்ப்பு கொடுங்க அப்படிங்கிற அந்த நிரந்தர தீர்வை சொல்லிட்டு பெண்கள் ஒரு பக்கம் ராணுவத்துக்கு போறோம்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் இன்னும் சில பெண்கள் பாலியல் புகாரில் மாட்டிக்கிட்டு பாலியல் விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும், உடனடியாக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு சார்ந்த தன்னுடைய விமர்சனம், அந்த விமர்சனத்துக்கு ஒரு தீர்வு. இப்படிப்பட்ட அறிக்கை தான் இது. இதில் அதிமுகங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும்? இந்த குற்றவாளிகளுக்கு இந்த குற்றவாளிகளை எங்கே போய் சேர்ப்பீங்க? இதில் 9 பேர் குற்றவாளிகளாக இருக்காங்க. இதில் 4 பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியோட தொடர்பில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அதிமுக காரரு, ஒருத்தர் திமுக காரரு, ஒருத்தர் காங்கிரஸ் காரருன்னு சொல்லி எல்லா கட்சிகளோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மதம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ தாவேக்காவோட கொள்கை என்ன? மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை. இந்த கொள்கையை அரசியல் ரீதியாக இப்போ நாங்கள் பேசி முன்னெடுத்து
முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே நான் ஆயுதம் ஏந்தி இதை முன்னெடுத்தேன்னு வைங்களேன், நான் ஒரு பயங்கரவாதி. இதே மாதிரி தான் எந்த ஒரு கொள்கையும் ஆயுதம் கையில் போனால் அது பயங்கரவாத கொள்கை ஆயிரும். ஆயுதம் கையில் இல்லைன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு ஜனநாயக கோட்பாடாயிரும், ஜனநாயக வழி போராட்டம் ஆயிரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு மதம் கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை நம்புறாங்களா, அந்த நம்புற விஷயத்துக்கு ஆயுதம் எடுத்தாவே அவங்க பயங்கரவாதிகள் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாலும் குற்றவாளிகள் தான். அந்த குற்றவாளிகளை பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, அந்த கட்சி, இந்த கட்சின்னு சொல்லி தொடர்பு படுத்தி பேசுகிற அரசியலை எங்கள் அண்ணன் விரும்பலை. இதற்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இவர் திமுகவோட அனுதாபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அந்த சமயத்தில் இது வந்து நீதிமன்ற தீர்ப்பு கிடைச்ச பிறகு எங்களோட அறிக்கையை நம்ம தெளிவாக பார்த்தோம். இங்கே ஒரு இஷ்யூ நடக்கும்போது, அதாவது ஞானசேகரன் வழக்கில் இப்போ வரைக்கும் தீர்ப்பு வெளியாகலை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும். இங்கே தீர்ப்பு வரல, இங்கே குற்றவாளி வந்து கைது செய்யப்பட்ட போதே எங்கள் அண்ணன் திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஏன்னா அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவரும் திமுக அதிமுக விளையாட்டு விளையாடுவாங்க. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வை நோக்கி அங்கே போனார். அதாவது ஒரு பெண் மேலே திட்டமிட்ட தாக்குதல் நடந்துச்சுன்னா அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டவங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் மூலமாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதில் நிரந்தர தீர்வு. ஒரு பெண்ணுக்கு குற்றமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே நிர்பயா நிதியை பயன்படுத்து. நிர்பயா நிதி மூலமாக நிறைய விஷயங்களை பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க. பெண்களுக்கு தேவைப்படுற அந்த எண்களை கொடுங்க. பெண்களுக்கு தேவைப்படுற அந்த பாதுகாப்பு உபகரணங்களை அதிகப்படுத்துங்க. பெண்களுக்கு முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இதற்குன்னு ஒரு நிதி இருக்கு. இந்த நிதியை பயன்படுத்தி குற்றத்தை தடுங்க. அப்படியே குற்றம் நடந்தாலும் 90 நாளுக்குள்ள குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திமுக அதிமுக அதிமுக திமுகங்கிற விளையாட்டு விளையாடாம இந்த இடத்துல இந்த தீர்வு, இந்த இடத்துல இந்த தீர்வுன்னு சொல்லி நிரந்தர தீர்வுகளை நோக்கி எங்கள் அண்ணன் நகர்ந்துகிட்டு இருக்காரு. அவர் நீங்கள் ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸுக்குள்ளே ஏன் உட்காரலன்னு கேட்காதீங்க. அவர் அவுட் ஆஃப் பாக்ஸ் தான் என்றைக்குமே. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடியவர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே திமுக அதிமுக விளையாட்டு விளையாண்டு இருந்தாங்க. எங்கள் அந்த ஞானசேகரன் விஷயத்தில் எங்கள் அண்ணன் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பொண்ணோட மனநிலையை யோசிச்சாங்க. வேற எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் கைப்பட கடிதம் எழுதி பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட போய் பேசினார். பாதிக்கப்படக்கூடிய பெண்கள்கிட்ட போய் பேசின ஒரு தலைவர் எங்கள் அண்ணன். அந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா அந்த நிதியை பயன்படுத்தணும் பேசுனது எங்கள் அண்ணன். ஸோ எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க குற்றவாளிகள் தான். அவங்களுக்கு கட்சி பேதம் கிடையாது. குற்ற சம்பவத்தோட தொடர்புடையவங்க. பயங்கரவாதிகளுக்கு எப்படி மதம் கிடையாதோ குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்களுக்கு கட்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு புதுவிதமான பாலிடிக்ஸ் இங்கே கொண்டு வராரு. இது புரியலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்க, கேட்டு புரிஞ்சுக்க. புரியாமல் அரசியல் பேசுகிற இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். ஞானசேகரன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகன்னு சொல்லி நானும் நிறைய வீடியோக்களை பயன்படுத்தியிருக்கேன். எங்கள் அண்ணன் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரா. இனி அடுத்தடுத்த விஷயங்களில் குற்றவாளிகள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவேன். குற்றவாளிகளை அரசாங்கம் ஏன் தடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லுவேன். அண்ணா அரசை விமர்சிக்கிறது கூட அரசோட பொறுப்பற்ற தன்மையை தான் கேள்வி வைப்பார தவிர காரணம் இல்லாமல் அரசை விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு அரசை அதிகமாக பாராட்டக்கூடிய ஒரு மனுஷன் எங்கள் அண்ணன் தான். அரசை விமர்சிச்சார்னா அங்கே 100% அரசு தான் தப்பாக இருக்குமே தவிர எங்கள் அண்ணன் தப்பாக இருக்க மாட்டார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புதுசான பாலிடிக்ஸுங்க. இது வரைக்கும் நீங்கள் கவனிக்காத பாலிடிக்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ குற்றம் நடந்தால் அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் மூலமாக சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுங்க. குற்றத்தை பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நடக்காமல் இருக்கிறதுக்கு நிர்பயா நிதியை இன்னும் கொஞ்சம் வீரியமாக பயன்படுத்துங்க. இது 2 விஷயத்தை தான் எங்கள் அண்ணன் தொடர்ச்சியாக வலியுறுத்துறாரு. இங்கே அதிமுக திமுக அந்த சண்டை இந்த சண்டைங்கிற விளையாட்டில் எங்கள் அண்ணன் விளையாட வல்லங்க. எங்கள் அண்ணன் மாற்றத்துக்காண்டி வந்திருக்காரு. எங்கள் அண்ணன் ஒரு வேற ஒருத்தருங்க. அவர் வேற மாதிரி ஒருத்தர், சரிங்களா? அவரை இந்த பாக்ஸுக்குள்ளே நான் முன்னாடி சொன்னபடி அடைக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கலாக மிக முக்கியமான பல விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக டிவி கேஸ் அந்த பல முக்கியமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.